வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மென்சுரேஷன்ல இருக்கிற மாடல் 4 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மென்சுரேஷன்ல மாடல் 1, 2, 3 வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த மாடல் 4ல பார்த்தீங்கன்னா சர்க்கிளை பற்றி படிக்க போறோம், அதுக்கப்புறம் செமி சர்க்கிளை பற்றி படிக்க போறோம், அதுக்கப்புறம் குவாட்ரண்ட் பற்றி படிக்க போறோம். சரியா? சோ சர்க்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும், இதுதான் வந்து என்னது சர்க்கிள். சோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், வட்டம் சொல்லுவோம். சரியா? சர்க்கிள், வட்டம் சொல்லுவோம். சரியா? சோ இந்த சர்க்கிள்ல பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, செமி சர்க்கிள் சொல்லுவீங்க. இந்த சர்க்கிள்ல அதே இதுல நம்ம ஒரு பாதி எடுத்துக்கிட்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், செமி சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்துல இந்த செமி சர்க்கிள்ல பாதி என்ன சொல்லுவாங்க, குவார்டர்னு சொல்லுவாங்க. சோ இதுல பாதி நம்ம என்ன சொல்லுவாங்க, குவார்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வரையலாம். இது நம்ம என்ன சொல்லுவோம், குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ தமிழ்ல இதை வட்டம் சொல்லுவாங்க, இதை அரை வட்டம் சொல்லுவாங்க, இதை என்ன சொல்லுவாங்க, கால் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அந்த வட்டத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து அதோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் வரையறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரேடியஸ் ஆர். அது என்ன சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அது செமி சர்க்கிளா இருந்தாலும் குவாட்ரண்டா இருந்தாலும் அந்த ரேடியஸ் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆர்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது மூணுக்குமே வந்து என்னதான், சேம் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர் வந்து எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். சரியா? எது வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா அதோட ஏரியா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட ஏரியா டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? பரப்பளவு வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஏரியானா வந்து தமிழ்ல என்ன அர்த்தம், பரப்பளவு. சோ பரப்பளவு டிஃப்ரெண்டா இருக்கும். அதே நேரத்துல பெரிமீட்டர்னா தமிழ்ல என்ன அர்த்தம், சுற்றளவு. பெரிமீட்டர்னா தமிழ்ல என்ன அர்த்தம், சுற்றளவு. இதுவும் எப்படி இருக்கும், வித்தியாசமா தான் இருக்கும். சரியா? சோ இது சுத்தி வரக்கூடிய அளவு தான் வந்து என்னது, சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உள்ளாடி இருக்க ஏரியா தான் என்ன சொல்லுவாங்க, ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இப்போ நம்ம இதுல என்ன படிக்கணும் அப்படின்னா இதோட ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒண்ணு. என்ன கான்செப்ட் அப்படின்னா செக்டார் அப்படின்னு ஒண்ணு. அதாவது ஒரு வட்டம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 360 டிகிரின்னு சொல்லுவோம். சரியா? இந்த வட்டத்துல ஒரு சின்ன பாட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, செக்டார். சோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க, செக்டார், வட்ட கோண பகுதி அந்த மாதிரி சொல்லுவாங்க, செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஃபார்முலா வந்து என்ன, செமி சர்க்கிளோட ஃபார்முலா வந்து என்ன, குவாட்ரண்டோட ஃபார்முலா என்ன, எப்படி இது வந்து அப்ளிகபிள் ஆகுது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே நம்மளோட கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எப்போ வேணாலும் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ண போதும், ஜாயின் பண்ணா போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதோட ஃபார்முலாஸ் நம்ம படிக்கலாம். ஸோ சர்க்கிளோட ஃபார்முலா. சரியா? பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பெரிமீட்டர் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, சுற்றளவு. பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு. ஃபார்முலா வந்து என்னது, 2πr. சோ பையோட வேல்யூ வந்து எவ்வளவு, 22/7. ஆர்னா என்ன அர்த்தம், ரேடியஸ், ஆரம் அர்த்தம். சரியா? சோ ஏரியாக்குள்ள ஃபார்முலா வந்து என்னன்னா πr². சோ ஏரியானா என்ன சொல்லுவாங்க, பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க, அப்படிதான் தான் மென்சுரேஷன் क्वेश्चंस உங்களால என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமி சர்க்கிள். சரியா? நெக்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடியது வந்து என்னது, செமி சர்க்கிள், அரை வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி சர்க்கிள், அரை வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ செமி சர்க்கிள், அரை வட்டம் அப்படின்னா சோ இதுக்கு வந்து பெரிமீட்டருக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா π + 2 × r. சரியா? சோ பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து என்ன இருக்கும், π + 2 × r. π + 2 × r. சரியா? இதை இன்னும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி வைக்கணும் அப்படின்னா அரை வட்டம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா r², r²/7 × r. சரியா? அதாவது 36/7 × r இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அரை வட்டம் r², அரை வட்டம் r² ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா முடிச்சிடலாம். எப்படி இந்த 36/7 வந்துச்சுன்னா அந்த பையோட வேல்யூ வந்து 22/7 +2 இன்ட்டு என்ன போடுவீங்க, r போடுவீங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 22 + 7 × 2 14 / 7
இன்ட்டு என்ன போடுவீங்க 6 போடுவீங்க. சரியா? அப்ப 22 4 26 10 36. ஸோ 36/7 இன்ட்டு 6. ஸோ இந்த இடமா நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணா போதும், இதை படிச்சு வச்சுக்கிட்டா போதும். என்ன பண்ணலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அரை வட்டம் அப்படின்னாலே 6 6 ஸ்கொயர், அரை 6 6 ஸ்கொயர்/7 இன்ட்டு 6. புரியுதா? டக்குனு என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா? சோ பெரிமீட்டர் படிச்சாச்சா? அப்ப ஏரியா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஏரியானா வட்டத்துல பாதி தான் வந்து என்னது செமி சர்க்கிள். அப்போ இந்த முழு ஏரியால பாதி. அப்போ வட்டத்துக்கான ஏரியால ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர், அதுல பாதி. அப்போ πr ஸ்கொயர் பை 2 போட்டா போதும். சரியா? சோ இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், குவாட்ரண்ட் சர்க்கிளுக்கு இருக்கும். சரியா? இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், குவாட்ரண்ட்க்கு இருக்கும், கால் வட்டத்துக்கு. சரியா? சோ இந்த கால் வட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா குவாட்ரண்ட்க்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, பெரிமீட்டர் சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா π/2 + 2 × r. சரியா? சோ இதையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25/7 × r கிடைக்கும். சரியா? அதே மாதிரி தான் இதை நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணீங்களோ அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 25/7 r கிடைக்கும். சோ ஏரியாக்குள்ள ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர் பை 4. ஏன்னா 4ல ஒரு பகுதி கால் வட்டம். அப்ப ஏரியானா πr ஸ்கொயர் பை 4. சோ இத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஃபார்முலா வச்சு தான் क्वेश्चंस ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The radius of a circle is 21 cm. Find the perimeter and area of a quadrant of the circle. சரியா? ஒரு வட்டத்தின் ஆரம் 21 சென்டிமீட்டர், வட்டத்தின் கால் பகுதி. சரியா? வட்டத்தின் கால் பகுதி மற்றும் பரப்பளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அதாவது கால் வட்டத்தின் பரப்பளவு, நாற்கரம் கிடையாது, கால் வட்டத்தின் சரியா? கால் வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? சோ குவாட்ரண்டோட பெரிமீட்டரும் ஏரியாவும் கேட்டிருக்காங்க. சோ குவாட்ரண்டோட பெரிமீட்டருக்கு ஃபார்முலா இப்பதான் படிச்சோம். என்ன படிச்சோம், 25/7 × r நம்ம படிச்சோம். ஏரியாக்கு ஃபார்முலா வந்து என்ன படிச்சோம், πr ஸ்கொயர் பை 4 படிச்சோம். சரியா? சோ பெரிமீட்டர் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, சரியா? சோ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 25/7 × நம்ம ஏரியா r வந்து எவ்வளவு இருக்கு, 21 இருக்கு. இல்ல அப்ளை பண்ணா போதும். சோ 1 7 3 21. சரியா? அப்ப 25 × உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். சரியா? அப்ப 25 × 3 நமக்கு எவ்வளவு போடுவீங்க, ஸோ இதோட வேல்யூ வந்து கரெக்ட் தான். ஸோ 25 × 3 நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 75 கிடைக்கும். இந்த வேல்யூ வந்து கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன்ல ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கு. சரியா? ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா πr ஸ்கொயர் பை 4 போடுவீங்க. சரியா? அப்போ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 21 × 21 டிவைட் பண்ணி போடுவீங்க 4 போடுவீங்க. சரியா? அப்போ 1 7 3 21. அவன் நீங்க 2ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 11 2 22. சரியா? அப்ப 21 × 3 1 3 2 3 6. சரியா? சோ 63 × 11 டிவைட் பை 2 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப 606 3 கூட்டினா 9 693/2. சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 2 6 4 2 8 6 2 12 புள்ளி ஆச்சு. சோ நமக்கு வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கும், 346.5 இருக்கும். ஆனா பெரிமீட்டர் நமக்கு எவ்வளவு இருக்கும், 75 இருக்கும். சரியா? சோ ஃபார்முலாஸ் நம்ம போட்டது எல்லாமே கரெக்ட் தான். இது இப்படி நீங்க சால்வ் பண்ணல நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து எடுத்துறலாம். சரியா? சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. If the area of the circle is 144 cm square, then the area of its quadrant அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். சோ ஒரு வட்டத்தோட பரப்பளவு ஏரியா ஆஃப் a circle எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 144 கொடுத்திருக்காங்க. ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 144. குவாட்ரண்டோட ஏரியா கேட்காங்க. கால் வட்டத்தோட ஏரியா எவ்வளவுன்னு கேட்காங்க. சரியா?
அப்போ ஒரு வட்டத்துக்கான ஏரியா 144. குவார்டர்னா வந்து என்னது, இதுல ஒரு பகுதி, கால் பகுதி தான் வந்து எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ண போதும், டிவைட் பை 4 போட்டா போதும். அப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 12 6 24. அப்ப ஆன்சர் நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 36 கிடைச்சிடும். சரியா? சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. The radius of a circle is increased by 100%, then percentage increase in its area is. சரியா? சோ ரேடியஸ 100% இன்க்ரீஸ் பண்றோம். சரியா? அப்படின்னா அதோட ஏரியா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் கேட்காங்க. முதல்ல ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். சரியா? அப்ப நம்ம ரெண்டு ஏரியா வச்சுக்கலாம், பை r1 ஸ்கொயர் ரேஷியோ பை r2 ஸ்கொயர். முதல்ல ரேடியஸ் எவ்வளவுன்னு ஒரு 7 வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப நம்ம கன்வெர்ட் பண்ண ஈஸியா இருக்கும். முதல்ல நம்ம என்ன வச்சுக்கலாம், 7ன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த பையும் கேன்சல் ஆயிரும். அப்ப 7 நம்ம எடுத்துட்டீங்கன்னா 7 × 7 அது வந்து 100% இன்க்ரீஸ் ஆகுதான். The radius of a circle is increased by 100%. சரியா? அப்ப 7 இருக்கிறது 100% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி ஆயிரும், 14 மாறிடும். சரியா? அப்போ 14 × 14 போட்டா போதும். அப்ப நீங்க கேன்சல் பண்ணும்போது ஈரேல 14 ஈரேல 14. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 1:4 கிடைக்கும். சோ ஒரு மடங்கு இருந்தது எவ்வளவு கூடி இருக்கு, 4 கூடி இருக்கு. சரியா? அப்ப எவ்வளவு நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப 3 மடங்குனா நமக்கு எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 300% நமக்கு என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த ரேஷியோ கான்செப்ட் வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த क्वेश्चனை ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the perimeter and area of a semicircle whose radius is 14 cm. சரியா? perimeter and area of a semicircle. சோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். சோ பெரிமீட்டர் நம்ம படிச்சோம்னா அரை வட்டம்னா வந்து என்னது 6. சோ 36/7 × 6. சரியா? சோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36/7 × ரேடியஸ் வந்து 14. அப்போ 1 7 ஈரேல 14. அப்ப 36 × 2. சரியா? நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 72 நமக்கு கிடைக்கும். சோ 72 வந்து என்னது, பெரிமீட்டர். क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஏரியாவும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா. சோ ஏரியா = என்ன ஃபார்முலா, பை r ஸ்கொயர் பை 2. சோ பையோட வேல்யூ 22/7, r ஓட வேல்யூ 14. சோ 14 × 14 டிவைட் பை 2. சோ 1 7 ஈரேல 14. அப்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப 22 × 14. சோ 4 2 8, 2 1 2, ஈர் 4 8, 1 2 2. சரியா? அப்ப 8 8 10 0 மீதம் 1 308. சோ 308 ஏரியா, பெரிமீட்டர் எவ்வளவு 72. சோ 308 72 இதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ 5th क्वेश्चन பாருங்க. A circular racing track has been developed in a field. If the difference between the outer circumference and the inner circumference of the racing track is 33 meter, then find the width of the track. சரியா? ஒரு சர்க்குலர் ரேசிங் ட்ராக் இருக்குது. சரியா? ஒரு சர்க்குலர் ரேசிங் ட்ராக் has been developed in a field. சரியா? ஒரு ஃபீல்ட் இருக்குது அப்படின்னா அதுல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்குலர் ரேசிங் ட்ராக் வந்து என்ன பண்றாங்க. சரியா? क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா the difference between outer circumference and the inner circumference of the racing track is 33 meter. Then find the width of the track. இந்த width வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த width அப்படிங்கிற நம்ம எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதை வந்து நீங்க வந்து r1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க எப்படி எடுக்கலாம், r2 எடுக்கலாம். சரியா? சோ இந்த சின்ன வட்டத்துக்கு வந்து r1, இந்த பெரிய வட்டத்துக்கு எவ்வளவு, r2. சரியா? அப்ப r2ல இருந்து r1 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த width வந்து என்ன ஆயிரும், நமக்கு கிடைச்சிரும். சரியா? சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, இந்த சின்ன வட்டத்துக்கான சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது 2πr1 நம்ம எடுத்துக்கலாம். 2πr1ல இருந்து பெரிய வட்டத்துக்கான சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr2 எடுத்துக்கலாம். அந்த ரெண்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம் தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 33 கொடுத்திருக்காங்க. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r1 - r2. அது வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 2π வந்து காமனா வெளியில எடுத்துக்குவாங்க. into r1 - r2 equal to எவ்வளவு, 33. அப்போ இந்த 2π வந்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப r1 - r2 equal to 33 divided by 2π என்ன அர்த்தம், 2 × 20/7. அப்ப கேன்சல் பண்ணலாம்ல, 3 11 33, 2 11 22. சோ 3 divided by 4/7 நமக்கு கிடைக்கும். சரியா? 3 divided by 4/7 கிடைக்கும். இத நம்ம எப்படி எழுதுவோம், 3 × 7/4 எழுதுவோம். சோ 21/4. சோ 21/4ங்கறத நம்ம மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல எழுதுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், இந்த 21ல எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். 5 4 இருக்குமா,
ஐனால 20, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 1. ஸோ 5 1/4 இருக்கும். ஸோ 5 1/4 தான் அந்த பாத்தோட வேல்யூன்னு அர்த்தம். ஏன்னா அதான் R1 மைனஸ் R2 நமக்கு கிடைச்சது. ஸோ 5 1/4 வந்து என்னது R1 மைனஸ் R2. சரியா? ஸோ R1 மைனஸ் R2 ஓட வேல்யூ எவ்வளவு 5 1/4. அப்ப அந்த பாதையின் அகலம் எவ்வளவு இருக்கும் 5 1/4 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man walks around a circular pond exactly once. If his step is 44 cm long and he takes 700 steps to complete one round of the pond, find the area of the pond அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A man walks around a circular pond exactly once. ஸோ ஒரு சர்க்குலர் பாண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மனுஷன் வந்து ஒரு டைம் என்ன பண்றான், இதை சுத்தி நடக்கிறான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா திரும்ப வந்து இங்க வந்து முடிச்சிருவான். சரியா? ஒரு ஸ்டெப் எவ்வளவு இருக்குன்னா 44 சென்டிமீட்டர் இருக்குதான். அந்த ஒரு ஸ்டெப் வைக்கிறாப்ல அந்த ஒரு ஸ்டெப் வந்து 44 சென்டிமீட்டர் இருக்கு. அடுத்த ஸ்டெப் வச்சா அது 88 சென்டிமீட்டர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வைக்கிறான். எத்தனை ஸ்டெப் வைக்கிறான் 700 ஸ்டெப் வைக்கிறான். சரியா? கொஸ்டின் கேட்டா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த பாண்ட். ஸோ அப்போ 44 ஒரு ஸ்டெப் 44 சென்டிமீட்டர் 700 ஸ்டெப் வைக்கிறான். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் அந்த 44 சென்டிமீட்டர் இன்ட்டு 700 ஸ்டெப். சரியா? அப்ப 700 இன்ட்டு 44 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 நாள் 28 8 மீது 2 7 28 2 30. சரியா? 308 கிடைக்கும். 30800 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். அது நம்ம மீட்டரா மாத்தணும்னா 308 மீட்டர் நமக்கு ஆயிரும். சரியா? சோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா ஏரியா தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 2πr தான் 308 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இல்லை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் r வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r ஈக்குவல் டு 308. சரியா? அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 22 22 1 22 22. சரியா? மீதி எவ்வளவு 88 இருக்கும். அப்ப 4 22 88. ஸோ 1 2 7 2 14. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 49 நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியாவுக்கான ஃபார்முலா வந்து என்னது πr². ஸோ பையோட வேல்யூ 22/7, r ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 49 இன்ட்டு 49. ஸோ 7 7 49. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 63 63 இன்ட்டு 2 66. அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஆறுல தான் முடியுது. இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 22 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 14 4 மீது 1 7 14 1 15 154 இன்ட்டு 49. சரியா? அப்போ 9 36 6 மீது 3 50 45 3 48 8 மீது 4 9 4 13. சரியா? 4 16 6 மீது 1 5 20 1 21 1 மீது 2 ஒரு நாள் 4 2 6. அப்ப 6 8 6 14 4 மீது 1 3 2 5 6 1 7 7546 மீட்டர் ஸ்கொயர். அப்ப நமக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கும் 7546 மீட்டர் ஸ்கொயர் தான் அதோட ஏரியாவா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The diameter of a wheel is 88 cm. Find the number of revolutions in which it will cover a distance of 8712 meters. சரியா? ஒரு சக்கரத்தின் விட்டம் 88 சென்டிமீட்டர். இது 8712 மீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை how many சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 8712 அதை சென்டிமீட்டரா மாத்திக்கோங்க, 00 போட்டுக்கோங்க, டிவைடட் பை வீலோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் எவ்வளவு 44. அப்ப அது ஒரு சுத்துது அப்படின்னா நமக்கு வந்து என்ன அர்த்தம், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஒரு ரவுண்ட் என்னது சுத்துது. சரியா? இதே மாதிரி எத்தனை ரவுண்ட் ஆகும், எத்தனை முறையை வந்து சுத்தி இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. அப்ப அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா போட்டா போதும் 2πr. சரியா? அப்போ 871200 டிவைட் பை 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளவு 44. சரியா? சால்வ் பண்ணுங்க பாப்போம். நீங்க அப்போ நீங்க 11 சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 11 22, இங்க 7 11 77, மீதி எவ்வளவு இருக்கும் 10 10 109 9 11 99, மீதி 2 இருக்கும். 2 11 22 0 0. திரும்ப நீங்க 2ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 2 6
9 2 18, 6 2 12, 0 0. திரும்ப நீங்க 2ஆல கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 1 2 9 2 18, இது 1 8 2 16, 0 0. திரும்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 4 11 44, 1 11 11, இது 8. ஸோ 8 11 88, 0 0. ஸோ நீங்க 4ஆல கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 4 16, மீது 1. ஸோ 5 20, 0. நமக்கு அப்ப என்ன கிடைக்கும்? 450 into 7 கிடைக்கும். சரியா? அப்ப 45 into 7, 5035 5 மீது 1, 7 28 31. ஸோ 3150 கிடைக்கும். ஸோ நம்ம வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 3150 நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ நம்ம செமி சர்க்கிள், ரெண்டாவது வந்து என்னது? செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிள் நம்ம ஏரியா படிச்சோம், பெரிமீட்டர் படிச்சோம். ஸோ பெரிமீட்டருக்கு என்ன படிச்சோம்? π plus 2 into r. அப்படிலாம் என்ன படிச்சோம்? அரை வட்டம் r ஸ்கொயர். அப்ப 36/7 into r. சரியா? ஏரியாக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? πr square by 2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் இந்த செமி சர்க்கிள்ல இருக்கிற क्वेश्चंस நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The length of a chain used as the boundary of a semicircular park is 36 meter. Find the area of the park. அந்த பவுண்டரியை சுத்தி, அதாவது ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னா இதை சுத்தி வந்து என்ன இருக்குது? ஒரு செயின் வந்து போட்டிருக்காங்களாம். ஸோ அதோட லெங்த் எவ்வளவா? 36 மீட்டரா. அப்ப அதோட லெங்க்னா என்னது? பெரிமீட்டர்னு அர்த்தம். அப்ப பெரிமீட்டர் சுற்றளவு வந்து எவ்வளவு? 36 மீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து என்னது? 36/7 into r ஈக்குவல் டு எவ்வளவு? 36 கொடுத்துருக்காங்க. அப்ப 36 கேன்சல் ஆயிருமா? அப்ப ரேடியஸோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிரும்? 7 நமக்கு கிடைச்சிரும். கொஸ்டின் ஆனா என்ன கேட்டிருக்காங்க? அவங்க ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது? πr square by 2. ஸோ பையோட வேல்யூ 22/7, r ஸ்கொயர்னா 7 into 7 டிவைட் பண்ண போட்டுருவீங்க, 2 போட்டுருவீங்க. அப்ப 7 7 கேன்சல் ஆயிரும். 1 2 11 2 22. அப்ப 11 into 7 நமக்கு எவ்வளவு இருக்கும்? 77 இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஏரியா ஆஃப் a semicircle is dash times the area of the circle. அரை மடங்கு, அப்படிதானே? அரை வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவோட பாதி தான் இருக்கும். ஸோ அரை மடங்கு அப்படிங்கிற நீங்க என்ன போடுவீங்க? 0.5. இதெல்லாம் தியரி கொஸ்டின் தான், ஈஸியா போட்டுடலாம். If the radius of the circle is 7 cm, then the area of the semicircle is. சரியா? ஸோ ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது? πr square by 2. ஸோ இதே ரேடியஸ் வச்சு நம்ம படிச்சோம். 7 மீட்டர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நம்ம படிச்சோம். ரேடியஸ் வந்து r வந்துச்சு அப்படின்னா, சரியா? ரேடியஸ் வந்து r வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏரியா எவ்வளவு இருக்கும்? 77 இருக்கும். அதே தான் இதுக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the perimeter and area of semicircle whose radius are 35 cm. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏரியாவும் பெரிமீட்டரும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the diameter of a semicircle is 10 cm, what is the perimeter of the circle? ஸோ டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேடியஸ் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னா ஃபார்முலா வந்து என்னது? 36/7 into r. ஸோ 36/7 into எவ்வளவு போடுவீங்க? 5 போட்டுருவீங்க. சரியா? அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 5 10 7 4 28. சரியா? அப்ப 5.14 into 5 514 into 5. ஸோ 5 20 0 2 1 5 2 7 5 25. ஸோ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 25.70 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து குவாட்ரண்ட்டை பத்தி படிப்போம். ஸோ குவாட்ரண்டோட ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்டே உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து என்னது? 25/7 r. ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது? πr square by 4. இந்த ரெண்டு தான் இந்த குவாட்ரண்ட்ல வந்து என்ன ஆகுது? யூஸ் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Calculate the perimeter and area of a quadrant of the circles whose radius are 98 cm. சரியா? Calculate the perimeter and area of the quadrant. சரியா? So perimeter வந்து என்னது? 25/7. Perimeter is equal to 25/7 into r வந்து எவ்வளவு? 98. So cancel பண்ணீங்க அப்படின்னா 1 7 4 28. அப்ப 25 into 14. சரியா? So 5 20
2 1 2, 7 4 8, 1 5 5. ஸோ 8 2 10, 0, 8 2 10, 15க்கு 5, மீதம் 1, 350 வரும். ஸோ 350 நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. சரியா? அப்ப அடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏரியா வந்து என்னது? பை ஆர் ஸ்கொயர் பை 4. ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர்னா 98 இன்ட்டு 98 டிவைட் பண்ணி போடுவீங்க 4 போடுவீங்க. சரியா? ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 4, ஸோ 4 2 8, 9 2 18. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 49 தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 7 கேன்சல் பண்ணீங்கன்னா 7 7 49. ஸோ நமக்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும்? 22 இன்ட்டு 7 இன்ட்டு 49. சரியா? அப்போ 97 63, 63 இன்ட்டு 2 6. ஸோ லாஸ்ட்ல 6ல முடியணும். 6ல முடியுது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிடலாம்? ஈஸியாவே சூஸ் பண்ணிடலாம். நான் இதை எப்படி போட்டேன் அப்படின்னா யூனிட் டிஜிட் வச்சு போட்டிருக்கேன். ஸோ 9 7 மல்டிப்ளை பண்ண 63. சரியா? அந்த 3, அந்த 63 அந்த 3 ஓட்டு எடுத்திருக்கேன். அப்போ 3யும் இந்த 2யும் மல்டிப்ளை பண்ண 6. அப்ப லாஸ்ட்ல எது முடியணும்? 6ல முடியணும். அதை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்? இதை போட்டிருக்கேன். நீங்க கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ண அவசியமே கிடையாது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Calculate the perimeter and area of a quadrant of the circle whose radius are 70 cm. ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. இதோட பெரிமீட்டரும் அதுக்கு பிறகு ஏரியாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாரும் சால்வ் பண்ணி பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் எத்தனை பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்பதான் எனக்குமே தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sector of radius 4.2 cm has an area 9.24 cm. Find its perimeter. சரியா? ஸோ ஒரு செக்டார்னு சொல்லி கேட்டாலே, சரியா, ஒரு செக்டார்னு சொல்லி கேட்டாலே நமக்கு வந்து செக்டாருக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, ஏரியாவுக்கும் ஃபார்முலா இருக்குது, பெரிமீட்டருக்கும் நமக்கு வந்து என்ன இருக்குது? ஃபார்முலா இருக்குது. சரியா? செக்டாருக்கு ஏரியாக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா LR/2. பெரிமீட்டருக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா L+2R. ஸோ இந்த L தான் வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு நம்ம எடுப்போம். சரியா? அப்போ இதுல ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப ஏரியா வந்து 9.24, L என்னன்னு தெரியாது, ரேடியஸ் வந்து எவ்வளவு? 4.2. சரியா? அப்ப L = நமக்கு என்ன இருக்கும்? 9.24 டிவைட் பை 4.2 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப நமக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 924 டிவைட் பை 420 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இந்த 0க்கு பதிலா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருவோம். கரெக்டா? ஸோ இந்த 42 நீங்க வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா the sector of radius 4.2 cm. So ஃபார்முலா வந்து நமக்கு LR/2. சரியா? சின்ன தப்பு பண்ணிருக்கோம். ஒரு நிமிஷம். ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து LR/2. ஸோ ஃபார்முலா வந்து ஏரியாவுக்கு வந்து LR/2. இப்போ ஏரியா ஓகே, எல் ஓகே, ஆர் ஓகே, டிவைட் பண்ண பண்ணணும் 2 பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2.1 கிடைக்கும். அப்போ L = 9.24 டிவைட் பை 2.1. ஸோ இதை என்ன பண்ணுவீங்க? 100ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க மேலேயும் கீழேயும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்? 924 டிவைட் பை 210 கிடைக்கும். அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா அந்த 0 வந்து கேன்சல் ஆயிரும். அப்ப நீங்க இதை சால்வ் பண்ணும்போது 4 21 நமக்கு எவ்வளவு இருக்கும்? 84 இருக்கும். மீதியோட 84. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4.4 கிடைக்கும். சரியா? சோ எல்லோட வேல்யூ எவ்வளவு? 4.4. क्वेश्चन கேட்டிருக்காங்க, அதோட சுற்றளவு கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. சோ பெரிமீட்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா? L+2R. சோ பெரிமீட்டர் = L+2R. சோ L வந்து 4.4 plus 2 into R வந்து எவ்வளவு? 4.2. சரியா? அப்போ 4.4 plus 2 into 4.2, 42 into 2 84. கரெக்டா? சோ 8.4. அப்போ 4.4ஐயும் 8.4ஐயும் நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12.8 கிடைக்கும். சோ ஆன்சர் உங்களுக்கு எவ்வளவு? 12.8. சோ செக்டர் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஏரியா வந்து LR/2,
பெரிமீட்டர் வந்து L plus 2R. ஸோ செக்டார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடியே படிச்சோம், ஒரு வட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் வந்து என்னது செக்டார்னு அர்த்தம். ஸோ இது தீட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, தீட்டா டிவைட் பை 360 into R. சரியா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. So calculate the perimeter and area of a quadrant of the circle whose radius are 70 cm. சரியா? So இதோட பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும், ஏரியாவும் கண்டுபிடிக்கணுமா. ரேடியஸ் வந்து 70 cm. So பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து என்னது, 25/7 into R. சரியா? R வந்து எவ்வளவு, 70. So 25/7 into 70. So கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10. So பெரிமீட்டர் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிரும், 215 கிடைச்சிரும். So ஏரியாக்கான ஃபார்முலா வந்து என்னது, pi r square by 4. So pi ஓட வேல்யூ 22/7. So r ஓட வேல்யூ 70 into 70 டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 4 போட்டுருவீங்க. So 1 7 10 70. So 2 4 I 2 10. So 1 2 11 2 22. சரியா? So 11 into 350. 350 into 11. So 35 into 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 385. So 3850 தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ இந்த மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்ல நம்ம 3 இது படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பேரலோகிராம், குவாட்ரிலேட்டரல் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.